வந்து அது என்ன பண்ணணுமோ அதை வந்து பதிவு பண்ணிடுவார், இணையத்தில் பதிவு பண்ணிடுவார். உங்களுக்கான டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே அந்த எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க 1,00,000 பேரில், தமிழ்நாட்டு முழுக்க 6,695 பேரில் நீங்களும் ஒருத்தராக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் 9, 10, 11, 12 இந்த 4 ஆண்டுகளுக்கும் மாதத்துக்கு 1000 ரூபாய் வீதம் உங்களுக்கு வந்து இந்த NMMS மூலயமா கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. இது வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டும்தான், தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு கிடையாது, மெட்ரிக் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, CBSEயில் படிக்கிறவங்களுக்கு கிடையாது. ஸ்டேட் போர்டில் முழுக்க முழுக்க அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி உதவித்தொகை. இதை வந்து நல்லா நம்முடைய 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு தேர்வு இருக்குது. நீங்கள் வேற ஏதாவது தேர்வு எழுதி இல்லை வேற ஏதாவது கல்வி உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதனால் வந்து